இப்போ இந்தியை மட்டும் நம்ம எதுக்கல, இப்பவும் சொல்றேன் கேட்டுங்க, நாளைக்கு இந்திக்கு பதிலாக தமிழ் தான் இந்தியாவின் தேசிய மொழின்னு சொன்னா அதையும் முதல்ல நம்ம தான் எதிர்ப்போம். உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு, என்ன சார் தமிழ் தேசிய மொழினாலும் எதிர்ப்பீங்களா அப்படின்னு. என்ன காரணங்கிறத சொல்றேன், எதனால நம்ம இந்தியை எதுக்குறோங்கிறதையும் நம்ம சொல்றேன். இந்திங்கிற மொழியை நம்ம எதுக்கவே இல்லை, இந்தி திணிப்பை தான் நம்ம எதுக்குறோம். என்ன சொல்றாங்கன்னா இந்தியை நம்மள்ட்ட படிக்கிறாங்க. இது எங்க வந்து முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்து ஆல் இண்டியா லெவலில் நடக்கக்கூடிய யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு மற்ற எல்லா எக்ஸாம் என்னென்னலாம் தேர்வுகள்லாம் இருக்கும் எல்லாமே ஹிந்தியில் வந்து சேர்ந்துடும். ஏற்கனவே ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் தான் இருக்கு. இங்கிலீஷ்ங்கிறது எடுக்கப்படும். இப்போ இங்கிலீஷே நம்ம அஃபீஷியல் லாங்குவேஜ்னு சொல்லி புஷ் பண்றதுனால தான் இங்கிலீஷ்ல இருக்கு. ஹிந்தி மட்டும் தான் நேஷனல் லாங்குவேஜ் நம்ம எடுத்துட்டோம்னா இங்கிலீஷ் வில் பி வைப்ட் அவுட். அது போயிடும். அதுக்கப்புறம் ஹிந்தி மட்டும் தான் இருக்கும். அமித்ஷா சொல்றாரு பெருமையா, உள்துறையில வந்து 90% நாங்க வந்து ஹிந்தியை தான் யூஸ் பண்றோம், அதான் சொல்றேன். அதை நோக்கி தான் போறாங்க. இப்போ என்ன பிரச்சனை ஆகும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஆங்கிலம் தெரியும்ல, தெரியும், நல்லா பேசுவீங்கல்ல, ஓரளவுக்கு பேசுவேன். சரி, இப்போ நாளைக்கு போயிட்டு உங்களை நான் வந்து அமெரிக்காவில் கொண்டு இறக்கி விட்டு அங்கே ஒரு இன்டர்வியூன்னு வச்சுக்கோ, உங்களையும் ஒரு வெள்ளையரையும் உட்கார வச்சு ஓரல் இன்டர்வியூனா யார் ஜெயிப்பா? நிச்சயமாக வெள்ளையர் தான் ஜெயிப்பாரு. ஏன் ஜெயிப்பாரு? ஏன்னா அவருக்கு இங்கிலீஷ் வந்து பை பர்த்தாவே அவருக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ், பழக்கம் இருக்கு. ஒத்துக்கிறீங்களா? இதே பிரச்சனை தான். என்னதான் நம்ம ஹிந்தி கத்துக்கிட்டாலும் இந்திய தாய்மொழியா இருக்க அவனோட போட்டி போட்டு நம்ம ஜெயிக்க முடியாது. கரெக்ட். அப்ப நம்ம என்ன ஆகும்னா, நம்ம 2ஆம் குடிமக்களா ஃபீல் பண்ணுவோம். நமக்கான வேலை வாய்ப்புல இருந்து நமக்கான உரிமையில இருந்து எல்லாமே இல்லாம போயிடும். இல்ல இந்த நாட்டுக்குள்ள நம்ம ஏன் இருக்கணுங்கிற கேள்வி நமக்கு வரும். தேசம் ஒற்றுமையா இருக்கணும்னு தான் நம்ம ஹிந்தி வேணான்னு சொல்றோம். ஆனா ஹிந்தி வேணான்னு சொல்றதுனால அவன் நம்மளை வந்து தேச விரோதி மாதிரி பாக்குறான். என்ன பிரச்சனை, நாங்க ஏன் ஆங்கிலத்தை இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றோம்னா, ஆங்கிலங்கிறது எனக்கும் அந்நிய மொழி, ஹிந்தி பேசுறவனுக்கு அந்நிய மொழி. இப்போ எல்லாரும் அந்த மொழியை கத்துக்கிட்டு அதுல போட்டி போட்டாதான் ஈக்குவல் அண்ட் ஃபேர் காம்படிஷன், அதாவது சரிசமமான நியாயமான போட்டியா இருக்குமே தவிர, யாரோ ஒருத்தர் தாய்மொழியை வச்சுக்கிட்டு அதை மித்த எல்லாரும் கத்துக்கிட்டு போட்டி போடணும்னா அது சரியா இருக்காது. அதனாலதான் இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கக்கூடிய எந்த மொழியுமே தேசிய மொழியா இருக்க வேண்டாம்ன்றோம் நம்ம.